தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 717 கடைகள் மூடப்படும், இது வந்து கோயில் பக்கத்தில் கல்வி நிலையம் பக்கத்தில் பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விலை வந்து நடவடிக்கை சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் மக்கள் எல்லாருமே கடை மூடுவதை வரவேற்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இந்த ஊழியர்களுடைய 23,000 ஊழியர்கள் இல்லை, இந்த கடையிலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய 3,500 4,000 ஊழியர்கள், அந்த குடும்பத்துக்குரிய வாழ்வாதாரத்தை பற்றி முதல்வர் அவர்களோ டாஸ்மாக் நிறுவனமாக சிந்திக்க ரெடியாக இருந்துச்சா? உங்களுக்கு 2,500 ரூபாய் கொடுக்க முடியல, இல்லை தங்கம் கொடுக்க முடியல, சிலிண்டர் கொடுக்க முடியல, மற்றது கொடுக்க முடியலன்னா அதை கொடுக்குறது என்னன்றதை பற்றி நீங்கள் பேசணும். அதுக்கு நீங்கள் கால அவகாசம் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஊழியருடைய குடும்பத்தை நடுத்தல் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படல. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? இவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தூய்மை பணியாளர், அரசு ஊழியர், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மற்றவங்க, மின்சாரத்துறை, போக்குவரத்துறை எல்லாருக்குமே ஒப்பந்த முறையில் பணியில் இருந்தால் அவர்களுக்கு 5 வருஷம் இருந்தால் பணியந்திரம் அளிக்கப்பட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல 10 கையத்தாவது ஒரு கையத்தை இருந்துருக்கணும். உங்களுக்கு கூட்டணி எப்படி அமைக்கலாம், ஆட்சி பண்ணலான்ற எண்ணத்தை நோக்கி போறீங்க. ஆனால் நடுத்தரில் நிறுத்துறதுக்கு இந்த ஊழியர் தான் போய் கிடைச்சாங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம், 23,000 வேலை செஞ்ச தொழிலாளிக்கு 11,000 ரூபாய் சம்பளம் பிடித்த போக கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு, பணியந்திரப்படுத்தணும். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு, மாநில நிலை ஆணைகள் கொண்டு வரணும். நீங்கள் எங்கேயாவது சட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனா செய்யறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? என்ன 11,000 ரூபாய் சம்பளத்தில் தாவேக்காத இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு மாதம் வாழட்டும். இந்த டாஸ்மாக் கடையில் வேலை செஞ்சு ஒரு மாதம் வாழ்ந்துட்டு இந்த சம்பளத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லட்டும். நாங்கள் எல்லோரும் ஏற்றுன்னு போகிறோம். அப்போது ஒரு நீங்கள் சார், நீங்கள் முதல்வர் அவர்கள் 20 லட்ச ரூபாய் கொண்டு போகலாம், 40 லட்ச ரூபாய் கொண்டு போகலாம், நீங்கள் சம்பாதிங்க, பணக்காரங்க, நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. 11,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்தா நடவடிக்கைன்னு சொல்கிறேன். 10 ரூபாய் யாருக்குமே வேணாம். தயவு செஞ்சு பொதுமக்கள் தான் அவங்க டிப்ஸ் கொடுத்து வாழ வைக்கிறாங்க. வேண்டாம், அந்த ஊழல் ஒழியிட்டோம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், உங்களுக்கு உண்மையாலுமே மக்கள் மேலே நலன் இருந்துச்சுன்னா 4,768 கடையில் தயவு செஞ்சு மூடுங்க. அதே நேரத்தில் 1,400 மணமகிழ் மன்றங்கள் அதிகம் மூடுங்க. அது பணக்காரங்க தெரியுது, உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. சேல்ஸ்மேன் வேலை செய்கிற மாதிரி இதுதான் கண்ணுக்கு தெரியுது. நீ மொத்த கடையும் மூட. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு அரசாங்கம் போய் கல்விக்கூடம் நடத்து, மருத்துவமனை நடத்து, வேலை வாய்ப்பு கொடு. எதுக்கு சாராய கடை நடத்துற? நீ மூடிடு. நாங்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் உறுப்பினர் நலசங்கத்திலேருந்தே சொல்கிறோம், கடையை மூடுங்க. இந்த 23 நல்ல 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 வாழ்க்கை அமையிட்டாங்க. அவங்க தயவு செஞ்சு ஆபாச வார்த்தை, கத்தி குத்து, வெட்டி எதுவுமே தேவையில்லை. நீ எல்லா கடையும் மூடிடு. 23 வருஷம் செஞ்சவனுக்கு இன்னைக்குள்ள சம்பளத்தை கொடுத்து, அரசு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கு. உனக்கு 2 லட்சம் கோடியில் 50,000 கோடி கொடுக்கணும்னா அதுக்கு டாஸ்மாக் ஊழியரோட ரத்த உழைப்பு வேணும். உனக்கு அதனால் டாஸ்மாக் கடை தொடரணும் உங்களுக்கு. அப்போ அவன் குடும்பம் எங்கே போகும்? 3,400 குடும்பம் நடுத்தரில் நிற்குமே. அதுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதில் வச்சிருக்காரா? யார் தூண்டி விட்டு போகிறான்ல. நாங்கள் போன ஆட்சிலையும் போராடணும், முந்தின ஆட்சிலையும் போனால் இப்படியும் போராடுறோம். நீங்கள் தான் சொல்லி வந்தீங்க. நீங்கள் 5 வருஷம் நான் வந்துட்டேன்னா யாரெல்லாம் ஒப்பந்தம் மையத்திருக்கீங்களோ கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நீ சொன்ன வாக்குறுதி கேட்டு நிறுத்துறோம். உங்களுக்கு அவகாசம் வேணுன்றீங்க எல்லாம் செய்கிறதுக்கு. இப்போ எதுக்கு சார் நடுத்தரில் நிறுத்துறதுக்கு என்ன அவகாசம் தேவைப்படுச்சு? இப்போ 717 கடையை மூடுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன அவகாசம் தேவைப்படுச்சு உங்களுக்கு? நான் உடனே ஆக்சிடென்ட் தூக்கி போடுவேன்றீங்களே, டிஎம்லாம் தூக்கி போடுவேன், என்ன அவகாசம் தேவைப்படுச்சு? அப்போ உங்களுக்கு கடை லாபம் வேணும், கஜானா நிரப்பணும்னா அந்த டாஸ்மாக் ஊழியர் வேணும். நடுத்தரில் நிற்கிறாங்க. நாங்கள் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னுவோம். நீங்கள் பெரும்பான்மை உங்களுக்கு 107 சீட்டு கொடுத்துருக்காங்க, 124 சீட்டு எதிர்கட்சியில் கொடுத்துருக்குறாங்க. உங்களை அதிகபட்ச சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ நீங்கள் மற்றவங்களை நம்பி தான் நீங்களே கூட்டணி அமைக்கிற நிலைமையில் இருக்கீங்க. எது டாஸ்மாக் ஊழியர் அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணான்? அவங்க என்ன செஞ்சாங்க? அவன் வேலைக்கு வந்தது பட்டதாரியாக படித்து வேலைக்கு வந்து தப்பா? அவன் வந்து அரசு வேலை கிடைக்குதுன்னு நினச்சி தப்பா? நீ மாற்று வேலை போட, எவ்வளோ வேலை காலியாக இருக்குது, போடுங்க. நீங்கள் உங்களை மன்னராட்சி மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் நினச்சா எதுவும் பண்ண முடியும் நினச்சிங்கன்னா தொழிலாளி சமூகம் வீழ்த்தும். தொழிலாளி சமூகம் ஒருபோது சோர்ந்து போகாது. நான் உழைக்கிறவன், உழைப்பில் ரத்தம் சிந்தி உழைக்கிறவன் அவன் கேள்வி கேட்பான். அது நீ யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பான். நீ என்ன சொல்லி வந்தாலும் கேள்வி கேட்பான். உங்களை வந்து இளைஞர்கள், பெண்கள் நிறைய பேர் உங்கள் வாக்குறுதி நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான வாக்குறுதி பணியணும். இதெல்லாம் மறந்துட்டு பேச முடியாது. நீங்கள் தனியாக நான் செயல்படுவேன், நான் எப்படி நினச்சாலும் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான விளைவை நீங்கள் நிச்சயம் சந்திச்சே தீருங்க. நாங்கள் விட்டுட்டு ஓடுற ஆளுங்களாம் இல்லை. நாங்கள் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்கிறோம், நாங்கள் விட்டுட்டு ஓடி போகிற ஆளுங்க இல்லை. நாங்கள் நின்னா நிற்போம். எங்கள் குடும்பம், எங்கள் தொழிலாளிகளோட குடும்பத்துக்கு நீ பதில் சொல்லணும். நீ 23,000 குடும்பத்துக்கு நீ பதில் சொல்லணும். சொல்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, எங்கள் கோரிக்கை சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள 4,765 கடைகள், 1,400 மணமகள் மன்றங்களை உடனடியாக மூடுது. BMW முதலாளி, Yamaha
அமர்த்துங்க. ரெண்டே கோரிக்கை தான், வேற எதுவும் இல்லை. இந்த 2 கோரிக்கை செஞ்சிருங்க. நாங்கள் டாஸ்மாக் துறை வரவேற்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் திசை திருப்பறதுக்காக, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கினதுக்காக எங்கள் தொழிலாளி குடும்பத்தை நடுத்தரு நிறுத்தி, எங்கள் தொழிலாளி நடுத்தரு நிறுத்தி நசுக்குதுங்கன்னா, ரோட்டில் குப்பை மாதிரி நீங்கள் தூக்கி போட நினச்சிங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் தகுந்த பதிலடி கொடுக்குறோம். BMW முதலாளியை, யமஹா முதலாளியை சந்திக்க நேரம் ஒதுக்கும் ஜோசப் விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, தொழிற்சங்கத்தை தொழிலாளர்களை, தொழிற்சங்கத்தை தொழிலாளர்களை, டாஸ்மாக் ஊழியர்களை சந்திக்க நேரம் இல்லையா? சந்திக்க நேரம் இல்லையா? கூட்டணி அமைக்க அமைச்சர் பதவி கொடுக்க, கூட்டணி அமைக்க அமைச்சர் கொடுக்க கால அவகாசம் தேவைப்படும், கால அவகாசம் தேவைப்படும். தமிழக அரசு, விஜய் அரசு தொழிலாளர்களை நீதி நிறுத்த, தொழிலாளர்களை நீதி நிறுத்த, தொழிலாளர்களை வயிற்றில் அடிக்க கால அவகாசம் தேவையில்லையா? கால அவகாசம் தேவையில்லையா? எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஜோசப் விஜய் அவர்களே, தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை, எச்சரிக்கை. விற்பனையாளர்கள் எச்சரிக்கை, விற்பனையாளர்கள் நல சங்கம் எதிர்த்து நிற்கும், எதிர்த்து நிற்கும். அநீதிகளை, அநியாயங்களை, அநீதிகளை, அநியாயங்களை எதிர்த்து நிற்கும், எதிர்த்து நிற்கும். இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு. டாஸ்மாக் கடைகளை, அனைத்து கடைகளை ஜோசப் விஜய் அரசாங்கமே, தமிழ்நாடு அரசாங்கமே இழுத்து மூடு, இழுத்து மூடு. மனமகிழ் மன்றங்களை, மனமகிழ் மன்றங்களை இழுத்து மூடு, இழுத்து மூடு. உடனடியாக இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு. வேண்டாம், 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 வேண்டாம். சாராயம் வித்து வரும் காசில், சாராயம் வித்து வரும் காசில் தமிழ்நாடு அரசு வேண்டாம், வேண்டாம். தமிழ்நாடு அரசு வேண்டாம், வேண்டாம். நிறைவேற்று, 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 நிறைவேற்று. 5 ஆண்டுகள் பணி புரிந்தார், ஒப்பந்த மையத்தில் பணி புரிந்தார், பணி நிரந்தரம் என்று சொன்னதை, தேர்தல் வாக்குறுதியை ஜோசப் விஜய் அரசாங்கமே, ஜோசப் விஜய் அரசாங்கமே நிறைவேற்று, நிறைவேற்று. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, போக்குவரத்து பணியாளர்களுக்கு, மின்சாரத்துறை பணியாளர்களுக்கு, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர் செவிலியர்களுக்கு பணி நிரந்தர கோரிக்கையை, பணி நிரந்தர கோரிக்கையை, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று, நிறைவேற்று. தமிழ்நாடு அரசு நிறைவேற்று, தமிழ்நாடு அரசு நிறைவேற்று.